My dear students, this is class 11 maths exercise 3.6 question number 13 பார்க்க போகிறோம். ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் என்டையராக எடுத்து இங்கே எழுதிக்கிறேன். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடை நான் என்டையராக இங்கே எடுத்து எழுதியாச்சு. இதுதான் நம்மளோட எல்ஹெச்எஸ். இது வந்து ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் tan a + bன்னு வந்திருக்கு. ஸோ இதை தான் நம்ம கொண்டு வரணும். ஓகே, இப்போ பாருங்கப்பா, ஃபார்முலா நாம் யூஸ் பண்ண போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, sin c + sin d ஈக்குவல் டு 2 sin c + d/2 cos c - d/2. ஓகே, ஸோ இது வந்து எங்கே அப்ளை பண்ண போகிறேன்? நியூமரேட்டருக்கு அப்ளை பண்ண போகிறேன். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது மொத்தமாக சின்னு எடுத்துக்க போகிறேன், இதை மொத்தமாக டின்னு எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? அடுத்தது டினாமினேட்டருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்? cos c + cos dக்கான ஃபார்முலா பாருங்கள், அந்த ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். ஈக்குவல் டு 2 cos c + d/2 cos c - d/2. ஓகேவா? ஸோ இதை வந்து நான் டினாமினேட்டருக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ என்னோடய எல்ஹெச்எஸ் நான் மாற்றி எழுத போகிறேன். சைன், அதாவது sin c + sin d ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ ஒரு 2 போட்டுடலாம். sin c + d/2க்கு நான் என்ன எழுத போகிறேன்? 4a - 2b + 4b - 2a / 2. ஓகேவா? ஸோ நான் c + d பண்ணிட்டேன். பாருங்கள், இது c, இது ரெண்டும் சேர்த்தா d. ஸோ c + d/2. ஓகேவா? அடுத்து என்ன வேணும்? cos c - d/2, அதாவது 4a - 2b. சிம்பிள் மாற்ற வேண்டாம், பட் இது ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி மைனஸ் வரும்போது ரெண்டுக்குமே மைனஸ் அப்ளை ஆகும். அப்போ சிம்பிள் சேஞ்ச் ஆகிடும். ஸோ c - dக்கு -d, அப்போ சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும். அப்போ -4b ஆகிடும். இது மைனஸ் ஆஃப் மைனஸ் + 2aன்னு ஆகிடும். புரியுதா? உங்களுக்கு புரியாட்டி ப்ராக்கெட் போட்டு அதுக்கு முன்னாடி மைனஸ் போட்டு அப்புறம் மைனஸ் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே எடுங்க, உங்களுக்கு புரியலன்னா. ஓகேவா? ஸோ நியூமரேட்டர் வேலை ஆகிடுச்சு. இப்போ டினாமினேட்டருக்கு வரலாம். டினாமினேட்டரில் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ 2 cos c + dக்கு நான் என்ன போடணும்? பாருங்கள், இதுதான் என்னோட c, இதுதான் என்னோட d. 4a - 2b + 4b - 2a / 2. அடுத்து பாருங்கள், cos c - d/2. ஸோ cos c - dக்கு நான் என்ன போட போகிறேன்? பாருங்கள், cக்கு 4a - 2b. இதுக்கு முன்னாடி ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி நான் மைனஸ் போட்டால் என்னென்ன ஆகும்? -4b மைனஸ் ஆஃப் மைனஸ் + 2a / 2. பாருங்கள், இவ்வளோ போர்ஷன் வந்து பார்க்குறதுக்கு சேமாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இது ரெண்டையும் அப்படியே கட் பண்ணிடலாம். ஓகேவா? எதுவுமே பண்ண வேணாம், கண்ணு மூடின்னு அதை கட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போது இந்த 2க்கு 2 கட் பண்ணிவிடுங்க. இப்போ மீந்து நிற்கிறத மட்டும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணால் போதும். சைன், இங்கே பாருங்கள், 4aல ஒரு 2a கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 2a வரும். அடுத்து இது 4b ப்ளஸில் இருக்குது. 4bயில் 2b கழிச்சிட்டோம்னா ஒரு 2b வரும் / 2. கீழே cos 4aல 2a கழிச்சோம்னா 2a, 4bயில் 2b கழிச்சோம்னா + 2b. ஏன்னா பெரிய நம்பர் வந்து ப்ளஸில் இருக்குது / 2. ஓகே, ஸோ அடுத்த ஸ்டெப்பில் சைன், இந்த 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். அப்போ 2 × a + b / 2 cos இந்த 2 வெளியே எடுத்துடலாம். 2 × a + b / 2. இப்போ இந்த 2 கட் பண்ணிடலாம், இந்த 2 கட் பண்ணிடலாம். அப்போ sin a + b மேலே, cos a + b கீழே. பாருங்கள், sin θ / cos θ என்ன? tan θ = tan θ. அப்போ இதுக்கு பதிலாக
தீட்டாவோட பிளேஸில் ஏ ப்ளஸ் பி வந்திருக்கு. அப்போ tan ஏ ப்ளஸ் பி எழுதலாம்ல. இதுதான் நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு. பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம். ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. Hence proved. Thank you, students.